என்னங்க என்ன பண்ண போறீங்க? நம்ம பொண்ணை கடத்திட்டு போயிருக்காங்க, ஒண்ணும் பேசாம கல்லு மாதிரி நிக்கிறீங்களே. கல்லு மாதிரி நிக்கலடி, என்ன பண்ணணும்னு யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கேன். அவளை யாரும் கடத்திக்கிட்டு போல, அவளே ஓடி போயிட்டான். எங்க போக கூடாதோ அங்கதான் அவ போயிருக்கா. அவளை பாக்கிறதுக்கு நான் ஒருத்தன் தான் வரணும்னு இதை துர்கா அனுப்பியிருக்கா. வேலுப்பாண்டி, நீயும் தங்கப்பாண்டியும் ஒரு விஷயத்தை மறந்துட்டீங்க. அந்த சுடலை ஆண்டி உங்க தாத்தாவை கொலை பண்ண, அந்த துர்கா உங்க அப்பாவை கொலை பண்ணா. அவ சொன்ன மாதிரி உன்னை நாளைக்கு கொன்னுடுவா. நீங்க 2 பேரும் ஒன்னா இருந்தீங்கன்னா நீங்களே அவளை கொலை பண்ணலாம். நாமெல்லாம் ஒத்துமையா இருந்தோம்னா தாழ்த்தப்பட்டவங்களால நம்மளை எதுவும் பண்ண முடியாது. நீ சொன்ன மாதிரியே எல்லாத்தையும் சொல்லி தங்கப்பாண்டியோ உன் வழிக்கு கூட்டிட்டு வந்துட்ட. அவரு எல்லாத்துக்கும் சம்மதிச்சிட்டாரு. இனிமே நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. கத்தாத, இது உன் வீடு இல்ல, என் கோட்டை. இந்த ஊருக்காகவும் அம்மனுக்காகவும் உன் பொண்ணு தம் வாழ்க்கைய அர்ப்பணிச்சுக்கிறேன்னு கேட்டா. அதனால தான் இந்த விழாவை நடத்திக்கிட்டு இருக்கோம். நடக்க என்னோட பொண்ணை இந்த ஊருக்காக பலியாக்க போறியா? ஏய், என்ன உன் பொண்ணு இந்த ஊருக்காக பலியாக கூடாதா? கூடாது. நாங்க மேலினத்துக்காரங்கடி. மேலினத்துக்காரங்கனா இதெல்லாம் செய்யக்கூடாதா? வாய மூடு. இது காலம் காலமா நடந்துகிட்டு இருக்கிற சடங்கு. சமுதாயத்துல ஒதுக்கப்பட்டவங்க, வறுமையில தவிச்சுக்கிட்டு இருக்கிறவங்க இவங்க தான் இந்த மாதிரி வேலைகளை செய்யணும். அன்னைக்கு நீங்களும் உங்க அண்ணனும் செல்லம்மாவோட வாழ்க்கையை அநியாயமா இப்படிதானே அழிச்சிங்க? ஏய், இந்த மாதிரி சடங்குக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கிற நேரம் வந்தாச்சு. உன் பிரார்த்தனை நிறைவேற போது நீ காதலிச்சவனையே கல்யாணம் பண்ணிக்கலாம். நீ யார விரும்புற? கோவிந்தன. உங்க ஆசை நிறைவேறிடுச்சு. நல்லா இருங்க. தங்கப்பாண்டி, நீ சிந்த போற ரத்தம் தான் அவங்களுக்கு அச்சத. ஜனங்களுக்கு பயந்து நிழல் கூட தெரியாம காட்டுல நடத்துற திருட்டு கோட்டை உண்ணுது. ஜனங்க மத்தியில பட்ட பகல்ல பப்ளிக்கா நடத்துற தளபதி கோட்டை என்னது? தைரியம் இருந்தாவோ அதிகாரத்தை அங்கே வந்து காட்டடி பார்க்கலாம். அந்த நாள் ரொம்ப தூரத்துல இல்ல. மனுஷ பிறப்பு ஆரம்பமானதும் பல போராட்டங்கள் சரித்திரமானதும் இதே காட்டுலதான். காட்டு தீ பரவிக்கிட்டு இருக்கு. அது காட்டோட நிக்காது, உங்களையும் எரிச்சிடும். அது எரிக்கிற வரைக்கும் சும்மா இருக்க மாட்டாண்டி இந்த வேலுப்பாண்டி. அங்க பாரு. இந்த வேலுப்பாண்டிய நீ எப்பவும் குறைவா எடை போடாத. உன்னை பத்தி நான் என்னைக்கும் குறைவா எடை போடல. அதே மாதிரி நீயும் என்னை பத்தி குறைவா எடை போடாத. அங்க பாரு. எல்லாரையும் சுட்டு தள்ளுங்கடா.
சித்தப்பா சீதா சீதா வேண்டாம் இன்னைக்கு இந்த இடத்துல நடக்க போறது பார்த்து இவங்க இனிமே இந்த ஜென்மத்துல நம்ம வீட்டு பொண்ணுங்களை ஏறெடுத்து கூட பார்க்க கூடாது. டேய், இவனை கொடுத்துங்கடா. டேய், இவங்களை அடிச்சு நொறுக்குங்கடா. இவங்க எல்லாரையும் குடிசுக்குள்ள போட்டு தள்ளுங்கடா. பெட்ரோல் ஊத்தி கொளுத்துங்கடா. எல்லாத்தையும் மொத்தமா எரிச்சுங்கடா. உட்காரு. பரவாயில்லைங்க, உட்காரு. அந்த சீட்டு உனக்கு தான். எங்க இனத்துல ஒருத்தருக்கு சீட்டு கொடுத்து உங்களுக்கு சமமா உட்கார வைக்கணுங்கிறது சட்டசபையில பேசுறதுக்கும் பத்திரிக்கையில எழுதுறதுக்கும் வேணா நல்லா இருக்கும். 10 சீட்டு உங்களுக்கு, ஒரு சீட்டு எங்களுக்கு. அவங்களுக்கும் சேர் போடுங்க. அது வரைக்கும் எங்க சீட்ல உட்காருங்க. உட்காருங்க சார், உட்காருங்க. உங்க சீட்டு எங்களுக்கு எதுக்குங்க? எங்க சீட்டு எங்களுக்கு கிடைக்கிற வரைக்கும் நிக்கிற பொறுமை எங்களுக்கு இருக்கு சார். சில பேர் போட்டுக்கிட்ட துணியை துவைக்காம போட்டுக்கிட்டா சிரங்கு சொறி எல்லாம் வரும். சில பேர் உட்கார்ந்த சீட்டை சுத்தம் செய்யாம உட்கார்ந்தா நாட்டுக்கு கேடு, கஷ்டம், தரித்திரம்லாம் வரும். எதுக்காக இந்த போராட்டத்தை நீங்க நடத்துறீங்க? நீங்க அநியாயமா கைது செஞ்ச எங்க இனத்துக்காரங்க எல்லாரையும் நிபந்தனை இல்லாம வெளியே விடணும்.
அவங்க மேல போட்டிருக்கிற எல்லா கேஸையும் வாபஸ் வாங்கணும். இது பாரு, ஒரு தடவை போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னா விடுறதும் விடாது எங்க கையில இல்ல, கோர்ட்டு கையில இருக்கு. மாண்புமிகு மந்திரி அவர்களே, போலீஸ் அரெஸ்ட் பண்ணியும் கூட எத்தனையோ கேஸுங்க கோர்ட்டுக்கு போகாம வெளியே வந்த பெரிய மனுஷங்க நிறைய பேர் இருக்காங்க. உங்களுக்கு தெரியலன்னா சட்ட மந்திரியை கேளுங்க, ஹோம் மினிஸ்டர் கேளுங்க. அது வேற இது வேற. ஆமா, வேறதான். நீங்க எல்லாரும் எங்களை வேற மாதிரி நினைச்சதுனாலதான் நாங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து உங்களுக்கு எதிராக புரட்சி ஆரம்பிச்சிருக்கோம். அதனால குடிசைகளை இருப்பீங்களா, ரத்த வெறியை தூண்டுவீங்களா, போராட்டம் நடத்துவீங்களா, சட்டத்தை உங்க கையில எடுத்துக்கிட்டு உங்க இஷ்டத்துக்கு நடந்துக்குவீங்களா, ஒண்ணும் தெரியாத அப்பாவி மக்களை ஈவு இறக்க இல்லாம கொல்லுவீங்களா? யாரு யாரு தம்பி, யார் முதல்ல ஆரம்பிச்சாங்க? கொஞ்சம் யோசிச்சு சொல்லுங்க. யாரோ ஒருத்தர் செஞ்சாங்கன்னு இப்படி செய்வீங்களா? சட்டத்தை உங்க கையில எடுத்துக்கிட்டு தீவிரவாதி மாதிரி நடத்துக்குவீங்களா? ஐயோ, அவங்களோட எங்களை ஒப்பிடாதீங்க. அவங்க குடும்பத்தையும் வாழ்க்கையும் தியாகம் பண்ணி ஒரு லட்சியத்தோட போராட்டம் நடத்துறது அவங்களுக்காக இல்ல, மக்களுக்காக, நாளைக்காக, நாளை வருங்காலத்துக்காக. ஆனா எங்க போராட்டம் எங்களுக்காக, எங்க வாழ்க்கைக்காக, எங்க இனத்தை வாழ வைக்கணுங்கிறதுக்காக, எங்களை மனுஷங்களை மதிக்கணுங்கிறதுக்காக. என்னன்னு பெருசா குரல் கொடுத்துட்டு இருக்க? நான் தான் கிட்ட இருந்து குடிசைங்களா எரிக்க வச்சேன். நான் தான் உங்க ஆளுங்க எல்லாரையும் பெட்ரோல் ஊத்தி கொளுத்துனேன். ஐயா கேட்டீங்களா? என்னடா கேட்கறது? கேட்டா என்னடா நடக்கும்? எங்க வீட்டுல வேலை செய்யறவன், துணி துவைக்கிறவன், மூட்டை தூக்குறவன், நாங்க தின்ன எச்சத்தட்ட கழுவுறவன், எங்க காலை பிடிக்கிறவன், அவன் எங்க இனத்து பொண்ண காதலிப்பானா, தாலி கட்டுவானா? ஒருத்தனுக்கு பாடம் புகட்டினா நாட்டுல இருக்கிற உங்கள மாதிரி எல்லாருக்கும் புத்தி வருண்டா. நாளையில இருந்து எங்க இனத்து பொண்ண எவனும் ஏறெடுத்து கூட பார்க்க கூடாது. அதனால தான் செஞ்சேன். அப்படின்னா சட்டத்தை நாங்க கையில எடுத்துக்க கூடாது, ஆனா நீங்க எடுத்துக்கலாமா தம்பி? ஏய், சட்டம் என்னையா சட்டம்? அதை தயாரிச்சதே நாங்க தான். அதனால அது உங்களுக்கு சொந்தம். அதனாலதான் அதை உங்க கையில போட்டுக்கிட்டீங்கல்ல. அரசாங்கத்தை உங்க கையில போட்டுக்கிட்டீங்க, அதிகாரத்தை உங்க கையில போட்டுக்கிட்டீங்க, அதிகாரிகளை உங்க கையில போட்டுக்கிட்டீங்க, லா அண்ட் ஆர்டர் உங்க கையில போட்டுக்கிட்டீங்க, இந்த ஸ்டேட்டோட கல்வி அமைப்பை உங்க கையில போட்டுக்கிட்டீங்க, பெரிய தொழிற்சாலைகளை உங்க கையில போட்டுக்கிட்டீங்க, பெரிய பெரிய தொழிலதிபர்களை உங்க கையில போட்டுக்கிட்டீங்க, கடைசியில வரிங்கிற பேர்ல அப்பாவி மக்களுடைய பணத்தை உங்க கையில போட்டுக்கிட்டீங்க. ஆனா எங்க உரிமைகளுக்காக நாங்க போராட்டம் நடத்தணும்னு சொன்னா எங்க கையில விளங்க மாட்டி எங்களை ஜெயில போடுறீங்க. என்னடா இதுன்னு நாங்க கேட்டா இதுதான் மக்களாட்சி, சமதர்ம சமுதாயம்ங்கிறீங்க. என்னடா எதுடா சமதர்ம சமுதாயம்? அப்படின்னா நாங்க சம்பாதிச்சதையெல்லாம் கொண்டு வந்து உங்க காலடியில போடணுமா? டேய், பணக்காரன் எவனையும் உதைச்சு மேல வரலடா. எங்க அப்ப பாட்ட முப்பாட்ட சம்பாதிச்ச சொத்துக்களை 1 100ஆக்கி, 100 1000ஆக்கி, 1000 லட்சமாக்கி, லட்சத்தை கோடியாக்கி கஷ்டப்பட்டு சேர்த்த சொத்துடா எங்களுது. எங்களுக்கு நீங்க சமமாயிடுவீங்களா? ஏண்டா, கூலி குடுக்கிறவனும் வாங்குறவனும் ஒண்ணா? பண்ணக்காரனும் விவசாயியும் ஒண்ணா? ஃபேக்டரி ஓனரும் வேலைக்காரனும் ஒண்ணா? கார் ஓனரும் டிரைவரும் ஒண்ணா? அவன் ஓனரு, இவன் வர்க்கரு, அவன் முதலாளி, இவன் தொழிலாளி. நீ 1 லட்சம் சம்பாதிச்சு பேங்க்ல சேர்த்து வச்சு அப்புறம் பேசுடா பார்க்கலாம் இந்த மக்களாட்சி பத்தியும் சமதர்ம சமுதாயத்தை பத்தியும். உண்மைதான் தம்பி, இப்ப நீங்க சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் உண்மைதான். உங்க அப்பன், பாட்டன், முப்பாட்டன் தலைமுறையா சம்பாதிச்சு வச்ச சொத்துக்கள் தான் 100 1000ஆக்கி, 1000 லட்சமாக்கி, லட்சத்தை கோடியாக்கி கஷ்டப்பட்டு சேமிச்சு வச்ச சொத்து தான். ஆனா தம்பி, ரூபா நோட்டுங்கிறது விதை இல்ல தம்பி. பூமியில விதைச்சதும் விடியறதுக்குள்ள விருட்சமாகி ரூபா நோட்டுங்க காய்க்கிறதுக்கு. ரூபா நோட்டு ஒண்ணு பட்ட கோழி இல்ல தம்பி, கூட போட்டு மூடி வச்சது விடியறதுக்குள்ள முட்டை போடுறதுக்கு. நீங்க சம்பாதிச்ச நோட்டு கட்டுகள்ல ஒவ்வொரு நோட்டுக்கும் மத்தியில எங்க கஷ்டம் இருக்கு, ஒவ்வொரு நோட்டுக்கும் மத்தியில எங்க ரத்தம் இருக்கு, எங்க உழைப்பு இருக்கு. நீங்க வீடு கட்டினாலும், மில்லு வச்சாலும், கார் வாங்கினாலும், ஃபேக்டரி நடத்தினாலும் முதலீடு மட்டும்தான் உங்களது, கஷ்டம் எங்களது. அந்த கஷ்டத்தை சுரண்ட பார்க்காதீங்க தம்பி. என்னடா கஷ்டம்? நாங்க வெறும் முதலீடு போடுறவங்க மட்டும் இல்லடா, கஷ்டப்படுறவங்க. டாக்டர்ஸ் நாங்க தான், இன்ஜினியர்ஸ் நாங்க தான், லெக்சரர்ஸ் நாங்க தான், ஐஏஎஸ் நாங்க தான், ஐபிஎஸ் நாங்க தான். ஒட்டுமொத்தமா சொன்னா இந்த நாட்டோட கல்வி அமைப்பு எங்க பிடியில தான் இருக்கு. சபாஷ், இதுவும் உண்மைதான் தம்பி. கல்வி உங்களுக்கு தான் சொந்தம். இந்த விஷயம் எங்களுக்கு என்னைக்கோ தெரியும். எல்கேஜிக்கு 10,000, பிஏ பிஎஸ்சிக்கு 50,000, இன்ஜினியருக்கு 10 லட்சம், டாக்டருக்கு 30 லட்சம் என்னைக்கு கல்வியை விற்க ஆரம்பிச்சீங்களோ அன்னைக்கு தெரியும் கல்வி எங்களுக்கு இல்ல, அது உங்களுக்கு மட்டும்தான் சொந்தம்னு. ஆனா ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, இன்ஜினியர் நீங்களா இருக்கலாம், ஆனா நீங்க செய்யற வேலை காகிதம் வரைக்கும் தான் பயன்படும். குழி தோண்டி அஸ்திவாரத்தை போட்டு கல்லுக்கும் மத்தியில எங்க வேர்வையை சிந்தி கட்டடத்தை கட்டுறது நாங்க. டாக்டர் நீங்களா இருக்கலாம், ஆனா நீங்க பண்ற வைத்தியம் மருந்து சீட்டு எழுதி கொடுக்கிற வரைக்கும் தான். ஃபேக்டரியில உழைச்சு மருந்து தயாரிக்கிறது நாங்க. உங்க டிமாண்ட்ஸ் தான் என்ன?
இங்க ரத்த ஆறு ஓடுறதுக்கு காரணமா இருந்த மந்திரி தங்கபாண்டியனோட பதவியை பறிச்சு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் மூலமா விசாரணை நடத்தி தண்டிக்கணும். இதுக்கெல்லாம் காரணமா இருந்த இந்த வேலு பாண்டிய நான் பெயிலபிள் வாரண்ட் மேல அரசு செஞ்சு வாழ்நாள் முழுக்க ஜெயில உட்கார வைக்கணும். ஆயிரக்கணக்கான அப்பாவி மக்களை உயிரோட எரிச்சு கொண்ட இவங்க 2 பேரையும் தூக்கலை ஏத்தணும். செத்து போன ஒவ்வொருத்தருடைய குடும்பத்துக்கும் 10 லட்சம் நஷ்ட ஈடு தரணும். எரிஞ்சு போன குடிசைங்களுக்கு பதிலா நீங்க வீட்டை கட்டி தரணும். உங்க டிமாண்ட்ஸை ஏத்துக்க மறுத்த? ஏத்துக்கிற வரைக்கும் போராட்டம் நடந்தே தீரும். போராட்டத்தை தடை செஞ்சா இந்த போராட்டத்தை தடை செய்றீங்களா? பொதுமக்கள் ஒட்டுமொத்தமா பொங்கி எழுந்தா புது சகாப்தமே உருவாகும். என்னடா உருவாகும்? முதலமைச்சரை எதிர்த்து பேசி கொலை செய்ய முயற்சி பண்ணான்னு இவனையும் இவன் கூட்டத்தையும் அரெஸ்ட் பண்ணுங்க. இது சிஎம் ஆர்டர்.